Hi friends, welcome to Dazzling Up Family. இன்னைக்கு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சிலபஸ் அண்ட் மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்ட்டு நான் இன் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்துடலாம். டோட்டலாக இதில் வந்து 8 யூனிட் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி ஃப்ரம் 6th to 10th ஆர் 12th சில டாபிக்ஸ் கவர் ஆகலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எங்களுக்கு புக்கு கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து கிடைக்கிது, நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். மோர் ஆர் லெஸ் வந்து நீங்கள் குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் புக்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிடையாது, டைரக்ட் மெயின் எக்ஸாம் மட்டும்தான். இது 300 மார்க்கு 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடி வந்து 75 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கவர் ஆகும். ஸோ ஆப் வந்து நம்ம 25 மார்க் ஆஸ் யூஷுவல் குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே வந்து அந்த 25 மார்க்ஸ்க்கு தான் வைக்கிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஸோ எய்தர் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் வந்து நம்ம எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிராமர்ஸ் வரும், ஆஸ் வெல் எனி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் லைக் போயம்லேருந்து அந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த 300 மார்க்ஸ்க்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் டோட்டலாக வந்து 8 யூனிட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸில் வந்து 4 டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணோம்: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் சொல்ல போகிற டாபிக்ஸ் எல்லாமே லைக் யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம 6th மேக்ஸ் 10th வரைக்கும் புக்ஸ் கவர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்ஸில் வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கரண்ட் ஈவெண்ட்ஸில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் டெய்ரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நேஷ்னல். ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் ஸோ ப்ராப்ளம்ஸ் கண்டக்ட் இன் பப்ளிக் எக்ஸாம்ஸ், எலெக்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் அது பாலிட்டிக் பற்றி தான். ஸோ ஜியாகிரஃபி, ஸோ இதில் வந்து லேண்ட்மார்க்ஸ் பற்றி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக 29th ஸ்டேட்டாக வந்து தெலுங்கானா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை எந்த இயரில் அனௌன்ஸ் பண்ணாங்க, எதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் ஜியாகிரஃபியில் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து யூனிட் 3 ஜியாகிரஃபியில் வந்து என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். எர்த் அண்ட் யூனிவர்ஸ். ஸோ இதில் வந்து சோலார் சிஸ்டம், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ், வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே வந்து ஜியாகிரஃபியில் நம்ம யூனிட் 3 அந்த யூனிட்க்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்து யூனிட் 4 இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதில் வந்து குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம். ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. ஸோ இந்த டாபிக்ஸ் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே ஸ்கூல் டேஸில் படித்தது தான். ஸோ என்னென்ன புக்ஸில் வருதுன்னுட்டு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி. நம்ம ஏற்கனவே யூனிட் 2ல் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி பார்த்தோம். அது வந்து நம்ம ஜஸ்ட் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் பற்றியும் தலைவர்கள் பற்றியும் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் பாலிட்டின்ற போது ஆல் ஓவர் இந்தியா, ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை ஸ்டேட் வைஸ் ஆகட்டும், இந்தியன் அசம்பிளியில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே இன் டீட்டெயிலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், அப்புறம் அதோட ரைட்ஸு, ஹியூமன் ரைட்ஸு, ஸோ ஜுடிஷியரி இன் இந்தியா, ரொம்பவே இன் டெப்த்தாக பார்க்குறது வந்து இந்தியன் பாலிட்டியில் தான். ஸோ இது ரிலேட்டடான புக்ஸ் வந்து நம்ம இந்த டாபிக்ஸில் வந்து கவர் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 6 இது வந்து இந்தியன் எக்கானமி. ஸோ எக்கானமி பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியா எக்கானமி, இதுவும் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து நம்ம ஃபுல் இந்தியாவோட எக்கானமி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து 5 years பிளான் என்ன, ஸோ ரூரல் வெல்ஃபேரு, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து இந்தியன் எக்கானமின்னு பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் யூனிட் 7ல். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அது கம்ப்ளீட்டாக அந்த என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. காந்தி, நேரு, டாகூர், ஸோ இவங்கள பற்றியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். எமர்ஜென்சி ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸ், ஸோ பெரியார், பாரதியார், ஸோ இவங்கள எல்லாருமே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அவங்களே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது வந்து யூனிட் 8. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஆப்ஸு 25 மார்க்ஸ்க்கு. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா கலெக்ஷனு, ஸோ அனாலிட்டிக்கலு, ஹெச்சிஎஃப், எல்சிஎம்மு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வரும். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு சைட் டாபிக் கொடுத்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பசில்ஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ், இது எல்லாமே வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு வரும். அடுத்து வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி பார்த்துடலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கிவன் இன் த காலம் ஏ அண்ட் தேர் மீனிங் இன் காலம் பி. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃப்ரேஸ் ஆகட்டும், ஒரு காலம் ஏல கொடுத்துருந்தா அதோட மீனிங் வந்து நம்ம காலம் பியில் எதுன்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சினோனம்ஸ், ஆண்டனம்ஸ், ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதோட சினோனம்ஸ் கேட்பாங்க, அதோட ஆண்டனம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் த கரெக்ட் வேர்ட், அதோட ப்ரிஃபிக்ஸு, அதோட சஃபிக்ஸ், ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன, அதோட சஃபிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ fill in the blanks with suitable article, preposition, அதுக்கப்புறம் select a question tag, select a correct tense, select the correct voice. ஸோ இது எல்லாமே இப்போது நம்ம பார்த்த இந்த 9-10 டாபிக்ஸ் எல்லாமே 6th நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது எல்லாமே கவர் ஆகும். இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஸோ அடுத்து வந்து filling the blanks, infinity, gerund, participle, identify the sentence pattern of the following tense, subject, verb, object, blank with correct homophones, find out the error, article, preposition, noun, verb, adjective and adverb. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா comprehension, select the correct tense, select the correct sentence, find out the odd verb, noun, adjective and adverb. So select the correct plural form, identify the sentence, அது சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸாக, சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி, ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை பிளெண்டிங் த வேர்ட், ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட், எக்ஸாம்பிள் நவுன் ப்ளஸ் வேர்ப், ஜெரூன் ப்ளஸ் நவுன். ஸோ இது எல்லாமே 20 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் பி. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குது. ஸோ இப்போ பார்ட் பியில் வந்து கம்ப்ளீட்டாக லிட்ரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்சர்வ்ட் இன் த ஃபாலோயிங் போயம்ஸ். ஸோ இப்போ பார்ட் பியில் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்சர்வ்ட் இன் த ஃபாலோயிங் போயம்ஸ். இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போயம் கீழே வந்து போயம் டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக மேலே இருக்க ஒரு கொஷின் வந்து கேட்கப்படும். லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சாம் ஆஃப் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மெட்டாஃபர்னால் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே இருக்கிறது எல்லாமே படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாஃபர்னால் என்ன, அப்புறம் ரைம் ஸ்கீமு, ரைமிங் வேர்டு, ரிப்பிட்டேஷன், ஸோ இந்த மாதிரி என்னென்ன அதோட கண்டென்ட் என்னன்னு கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டா தான் கீழே இருக்க போயம்ஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டோரி ஆகட்டும், அதோட எக்ஸாம்பிளை வந்து நம்மளால் கிளியராக நரேட் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து போயம் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ், அப்ரிசியேஷன் கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து தேர்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைன் ஃப்ரம் போயம். ஸோ ஒரு போயம்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை பற்றி கொஷின்ஸ் இருக்கும். where the mind is without fear, psalm of life, be the best, going of water. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு போயம். ஸோ போயம்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கேட்டு அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். டாபிக் 4 கொஷின்ஸ் ஆன் த பயோகிராஃபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாபிக் 5 கொஷின்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர், ஸோ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ் அதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஷின் 6 ஆஸ்கர் வைல்ட், the modern millionaire, the shellfish giant. ஸோ இதெல்லாமே நமக்கு 10th புக்கில் கவர் ஆகும். இங்கிலீஷாக நம்ம 10th படிச்சிருக்கோம். ஸோ அடுத்து டாபிக் 7. ஸோ கால் பால்னக், இவர் வந்து ஒரு பியானிஸ்ட். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர், ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப் ஃபெசிலிட்டேட்டர். தன்னோட மியூசிக் மூலமா மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு நல்ல எண்ணங்களும் பதிய வைக்கக்கூடியவர். ஸோ இவரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டாபிக் 8
comprehension questions from the following motivational essay. ஸோ ஒரு டாபிக் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் 9 காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளேஸ். ஸோ ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ ரெண்டுத்தையும் பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்ட் சி, ஆத்தர்ஸ் அண்ட் தேர் லிட்ரஸி ஒர்க். ஸோ இதில் வந்து மேட்ச் த போயம் வித் த poets. போயம் கொடுத்துட்டு ஸோ அதை எழுதினவங்க யார், ஸோ அவங்கள பற்றி கொஷின்ஸோ ஸோ அது ரிலேட்டட் எல்லாமே வந்து இந்த டாபிக் 1ல் வரும். ஒரு டாபிக் 2 அது பார்த்திங்கன்னா விச் நேஷ்னாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு. ஒரு ஸ்டோரியோட டாபிக் ஸ்டோரி கொடுத்துட்டு ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டும் அதுதான், ஒரு ஆத்தர் லைக் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் அ ஷார்ட் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு அதோட ஆத்தர் அது ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ ஹூஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் திஸ். ஸோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அதோட பயோகிராஃபி ஒரு ஆட்டோபயோகிராஃபி யாரோடது அப்படின்றத பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விச் நேஷ்னாலிட்டி த போயம் பிலாங்ஸ் டு. ஸோ இது நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு போயம் ஆர் ஸ்டோரி. ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இந்த டாபிக்ஸில் எல்லாமே. பார்ட் சியில் ஃபுல்லாகவே அதே தான் வருது. ஸோ கேரக்டர்ஸ், கோட்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ட்ராமா ஃபேமஸ் லைன் கேரக்டர்ஸ் கோட்ஸ் ஃப்ரம். ஸோ ஜூலியட் சீசர். டு விச் பீரியட் அண்ட் poets பிலாங். match the poets and poem. So last topic, nature center literacy work and global issue environment and conservation. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி ஒன் டேக் கேர். Bye bye.